Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டுள்ள மாணவி குறிப்பிட்டுள்ள சார் யார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. யாரோ ஒரு வேண்டப்பட்டவரை காப்பாற்றவே பல அமைச்சர்கள் தொடர்ந்து பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார்ல தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்க. அதனால இந்த போராட்டமே வலுத்துட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டுவதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடும் அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டம். எங்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாகை ஏந்தி மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர்கள் மீது பல்வேறு செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது புதுக்கோட்டையில் பெண் செவிலியரை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டிய திமுக நிர்வாகி மீது புகார் அளித்து பல நாட்களாகியும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. செவிலியரை மிரட்டிய திமுக நிர்வாகி அமைச்சர் ரகுபதியின் ஆதரவாளர் என்பதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடியார் கோயிலில் ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை, அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர். அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பார்வையிடம் புகார் கொடுக்கிறார். அவர் அங்கே இருக்கின்ற டிஎஸ்பிக்கு, அறந்தாங்கி இருக்க டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார். திருவாரூர் அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்திருப்பதாக மாணவிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள், மாணவிகள், சிறுமிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் எழுச்சியையும் மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக புத்தாண்டு மலரட்டும் என வாழ்த்து. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணைய குழுவினிடம் காவல்துறை டிஜிபி, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜரான அவலம். இதுதான் ஸ்டாலின் சொல்லும் திராவிட மாடல் லட்சணமா என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி திட்டவட்டம். $82 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்காக அதானி குழுமத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து தமிழக அரசு அறிவிப்பு. அதானியுடன் எந்த ஒப்பந்தமும் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருந்த நிலையில் இப்போது எப்படி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது? அமைச்சர் தவறான தகவலை தெரிவித்தாரா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் தாக்கியதால் நெஞ்சுவலி வந்ததாக கூறி கதறி அழுது உருண்டு புரண்ட மேயர்.
உள்ளாட்சியில் நல்லாட்சி என நயமாக பேசி ஓட்டு வாங்கிய திராவிட மாடல் உட்கட்சி மோதலால் மாநகராட்சி மேயருக்கான மாண்பை கெடுத்து கேவலப்படுத்தி இருப்பதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளியூர் அருகே சாலையில் சாய்ந்து கிடக்கும் திமுக கொடிக்கம்பங்களால் வாகன ஓட்டிகள் அச்சம். உயிரை காவு வாங்க காத்திருக்கும் திமுக கொடிக்கம்பங்களை விபத்து ஏற்படும் முன் அகற்ற வேண்டுமென மக்கள் கோரிக்கை. சென்னை மாதவரம் பகுதியில் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள 16 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் சர்வசாதாரணமாக மெத்தப்பட்டமைன் புழங்குவது எப்படி என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விரைவு ரயிலில் 8 கிலோ உலர் கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை கஞ்சா மெத்தப்பட்டமைன் என போதை வியாபாரிகளின் கூடாரமாக்கியதுதான் திராவிட மாடலின் சாதனையா என மக்கள் சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தால் தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி போதை வியாபாரிகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் சொர்க்காயல் நத்தம் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 5 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் குடிசை தொழில் போல கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் தான் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே வயலில் கரும்பு திருட வந்தவர்களை தடுத்த விவசாயி மணிகண்டன் என்பவர் அடித்து கொலை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கோவை ரயில் நிலையம் அருகில் ரகளையில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியங்களால் பல இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமோகமாக நடைபெறும் லாட்டரி சீட்டு விற்பனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தொடர் திருட்டு சம்பவங்களை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு பள்ளியில் மின் விசிறிகளை திருடிச் செல்லும் திருடர்களை பிடிக்காத காவல்துறை பொதுமக்களின் உடைமைகளை எப்படி பாதுகாக்கும் என மக்கள் கேள்வி. காவல்துறை இதுக்கு எங்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக நானும் பல முறை ஸ்டேஷனில் பேசியிருக்கேன். தலைமை ஆசிரியர் பேசியிருக்காரு, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் பேசியிருக்காங்க, இந்த குழுவை சார்ந்தவங்க பேசியிருக்காங்க, எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு இவங்கெல்லாம் பேசிய பொழுதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத போது நாங்கள் இது அரசு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இதை நாங்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீடு தீப்பற்றி எரிந்ததில் கட்டிலில் படுத்திருந்த முதியவர் உடல் கருகி உயிரிழப்பு. முதியவர் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டிருப்பதாக உறவினர்கள் சந்தேகம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஆதி திராவிடர் நல ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நள்ளிரவில் போராட்டம் நடத்திய மாணவர்கள். காலை உணவு திட்டம் என கதை சொல்லும் ஸ்டாலின் ஆட்சியில் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சீதக்காதி சேதுபதி விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட பணம் கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசுக்கு சொந்தமான மைதானத்தில் விளையாட அதிகாரிக்கு ஏன் பணம் கொடுக்க வேண்டுமென இளைஞர்கள் ஆத்திரம். இப்போ கிரிக்கெட் விளையாட விட மாட்டேன், இங்கே என்ன விளையாண்டிங்கன்னா 4000 5000 கேட்குறாங்க. நம்ம பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு பர்சன் விளையாட வரதே பெரிய ஒரு விஷயம். அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு இங்கே விளையாட வைக்கிறதுங்கிறது அது பெரிய நம்பிக்கையற்றது. அது யாராலையும் பண்ண முடியாது.
சென்னை அடுத்த மதுரவாயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் நிலத்தடி நீர் மாசுபட்ட அவலம். ஆழ்துளை கிணறு மற்றும் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீரில் கழிவுநீர் கலந்து இருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை. தமிழ்நாடு அரசு பொங்கல் சிறப்பு தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பினை இடைத்தரகர்கள் இன்றி கொள்முதல் செய்ய ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். ஒரு கரும்புக்கு 40 ரூபாய் நிர்ணயித்து கொள்முதல் செய்யவும் கோரிக்கை. இடைத்தரகர்கள்னால் இருக்கக்கூடிய வட்டம், மாவட்டம், ஒன்றியம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கிளை செயலாளர் உட்பட அதில் தலையிட்டு நாங்கள் வாங்கி கொள்முதல் பண்ணி அனுப்புகிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நேரடியாக விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுறது, விவசாயியே கொண்டு வந்து கடையில் இறக்கக்கூடிய ஒரு அளவு இதை செஞ்சுருவோம் நாங்களே. ஆனால் வேளாண் துறையோ இல்லை கூட்டுறவுத்துறையோ அந்த பணத்தை விவசாயிக்கு நேரடியாக கொடுத்தா விவசாயிக்கு. சேலத்தில் அனுமதியின்றி செயல்படும் சாய ஆலைகளில் இருந்து திருமணிமுத்தாறில் சாயக்கழிவு நீர் கலக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பலனில்லாமல் விளைநிலங்கள் மலடாகி வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஏர் கன்னால் சுடப்பட்டதில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. 3 நாட்கள் ஆகியும் விடிய அரசின் காவல்துறை துப்பாக்கி சூடு குறித்து விசாரணை நடத்தவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கல் ஏற்றி சென்ற லாரி மோதிய விபத்தில் 2 பரிதாபமாக பலி. விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தனியார் பேருந்து மோதிய விபத்தில் முதியவர் பரிதாபமாக பலி. விபத்து குறித்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மதுரை புதூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. செவிலியர்கள் தங்கும் அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மார்கழி மாதம் அமாவாசை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி. வெகு விமர்சையாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். எழுந்தருள் எழுந்தருள் ஈஸ்வரி புவனேஸ்வரி என் அன்னையே, திருவிழி மலர்க எழுகவே மூவுலகும் செழித்தோங்கவே, எழுகவே கௌரி உடனே எழுந்திரம்மா. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B என தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தம்.